கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள், இந்த மாதம் விசேஷித்த மாதமாக தேவ ஜனங்கள் கருதுகிற ஒரு மாதம் இது. ஆனாலும் வேதத்தில் இதைவிட விசேஷமான காரியமெல்லாம் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை விலகிக் கொள்ளாமல் உலக ரீதியான பண்டிகைக்கு முதலிடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி அந்த அனுபவத்தில் போக நம்ம இப்போ கொடுக்க வேண்டும். வேதத்தில் அவனுடைய பிறப்பை குறித்து ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. நாம் அதை படித்திருப்போம். ஆனாலும் அந்த அனுபவம் நம் வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறது. இந்த வரையிலும் கூட தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 2 வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் 2000 ஆண்டுகளாக வந்ததாக சரித்திரம் சொல்கிறது. உலகத்தில் மக்களும் நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வேதம் இயேசு கிறிஸ்துவை தெளிவாய் சொல்கிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லி. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி. அதனால் இயேசு கிறிஸ்து என்பவர் உலகத்தில் 2000 ஆண்டுகளாக வந்தது உண்மைதான். அதைவிட உண்மை, இயேசு கிறிஸ்து யார் என்றால் ஆதியிலே தேவனோடு இருந்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிரசனத்தோடு கூட தேவ ஆளுக்குள்ளாக சொல்லப்போனால் அவர் தேவனாக இருந்தவர் தான். ஆனால் இந்த உலகத்தில் அந்த காரியம் அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. நாம் கூட ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை ஒரு மத ரீதியாக, ஒரு பண்டிகை ரீதியாக தான் உலகத்தில் நாம் அவரை பிரதிபலிக்கின்றோம், அவரை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் அவர் யார் என்றால் ஆதியிலே தேவனோடு இருந்தவர். ஆதியிலே உலகத்தை உண்டாக்கின போது தேவ பிரசனத்துக்குள்ளாக, தேவ மகிமைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனை தெளிவாய் அறிந்து நம் வாழ்விலே உலக ரீதியான ஒரு நாள் வந்து கடந்து போகிற அந்த ஒரு பண்டிகைக்காக நம்முடைய காரியங்களை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு நம் தேவன் யார் என்பதை அறிந்து நாம் உலகத்துக்கு அவரை பறைசாற்ற, அவருடைய நாமத்தை நம் மூலமாய் மையப்படுத்த நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். காருண்யத்தாலே இழுத்து கொண்டே தோய தேவ அன்பே, வனாந்திரத்தில் நயம் காட்டி என்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். என்ற தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அனாதி தேவன் அழைக்கல்லவே, அவன் நித்திய புயங்கரும் ஆதாரமே. இயேசு கிறிஸ்து உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்காக வந்தவர் அல்ல, அதற்கு முன்பாகவே தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வேளையில் தியானித்தோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் தேவாதி தேவன், இந்த உலகத்தை உண்டாக்கினவர். உலக பார்வையிலே, ஜனங்களுடைய மனதிலே நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்ததாய் யோசிக்கின்ற போது நாங்களோ அதைவிட ஆழமாக, அதைவிட அர்த்தமாக, அதைவிட கருத்தாக எங்கள் தேவன் உலகத்தை உண்டாக்கினவர் என்கிற ஆண்டவரே அந்த ஒரு மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்த, ஆண்டவரே அநேகருக்கு உடைய மகிமையை ஆண்டவரே சொல்ல எங்களுக்கு அனுகிரகம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.